ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ பிரத்யங்கரா சினிமாஸ் இவங்க தான் அமெரிக்காவில் கூலி படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறவங்க. அவங்க இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் கூலி படம் எங்கேயுமே ஐமேக்ஸ் ஃபார்மெட்லேயோ இல்லை டிபாக்ஸ் ஃபார்மெட்லேயோ இல்லை 4DX ஃபார்மெட்லேயோ இல்லை டால்பி சினிமா ஃபார்மெட்லேயோ ரிலீஸ் ஆகாது அப்படின்றத இப்போ அழுத்தம் திருத்தமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் தான். இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, வார் செகண்ட் பார்ட் இயர்லியராகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான அக்ரிமெண்ட்ஸ்லாம் இந்தமாரி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு கூட ஆல்ரெடி அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. அதனால் கூலி படம் இந்த ஃபார்மெட்டில் அமெரிக்காவில் எங்கேயுமே நார்த் அமெரிக்காவில் எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே கூட PLF ஷோஸில் பார்த்தினாக்கா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபார்மெட்டு XD ஃபார்மெட்டு அந்தமாரி கொஞ்சம் அந்த பிக்சல் ஃபார்மெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. அதில் நீங்கள் இந்த படத்தை பார்த்து கண்டு கழிக்கலாம் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் மலேசியாவிலேருந்து வரக்கூடிய அஃபிஷியல் தகவலும் என்ன தெரியுதுனாக்கா, மலேசியாவில் இந்த படம் IMAX ஃபார்மெட்லேயோ 4DX ஃபார்மெட்லேயோ ரிலீஸ் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதன் மூலியமாக இந்த படம் பார்த்தினாக்கா நீங்கள் பெரிய ஃபார்மெட்டில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் முக்கியமான ஃபார்மெட்டான டீலக்ஸு அப்புறமேட்டா பிக் ஃபார்மெட்டு மேக்ஸ் ஃபார்மெட்டு ஸோ இந்தமாரி ஃபார்மெட்லலாம் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காலையிலேருந்து ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், ஜெயிலர் திரைப்படம் இதில் எந்த விதமான ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகலை. ஆனால் அந்த படம் 600+ crores மேலே வசூல் வச்சிருக்கு. ஸோ ஐமேக்ஸ் ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகி தான் இல்லை இந்தமாதிரி ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகி தான் ஒரு படம் பெரிய சாதனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ், எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் தான் நமக்கு. மிஞ்சி போனால் இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்மெட்டில் சேர்த்து ஒரு 25 ஒரு 35 கோடி வரைக்கும் உலகம் ஃபுல்லாக இந்த ஃபார்மெட்டில் நமக்கு வசூல் வரும். மேபி அந்த 25 ஒரு 35 கோடி வரைக்கும் நமக்கு நஷ்டம் சொல்ல முடியாது. அந்த வசூல் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் சன் பிக்சர்ஸ் இப்போ 100 கண்ட்ரீஸுக்கு மேலே 10,000 ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த தேட்டரில் விட்டு அந்த காம்பன்சேஷனை அவங்க இங்கே பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னாக்கா, இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நிமிஷம் ஒரு இன்ட்ரோ மாரி கொடுக்கணும், ஒரு வாய்ஸ் ஓவர் மாரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஏன் கமலஹாசன் வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு திங்கிங் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ கமலஹாசன் கிட்ட ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க. எல்லாம் சரியாக அமைஞ்சாக்கா இந்த வார இறுதியில் இந்த வீக்கெண்டில் கமலஹாசன் அந்த ஒரு 2 ஒரு 3 நிமிஷம் காட்சிகள் இன்ட்ரோ காட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு. ஸோ ரஜினி சார்கிட்டே அந்த பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அநேகமாக அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதன் மூலியமாக கூலி படத்தில் கமலஹாசனுடைய வாய்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ காட்டு தீயை போல் இப்போ ரொம்ப வைரலாக போயிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த படத்துக்கு கமலஹாசன் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தாக்கா உடனே இது LCUக்குள்ளே வந்துடும் நினைக்கிறீங்களா? இல்லை இது ஜஸ்ட்டு தன்னோட ஃப்ரெண்டோடைய படத்துக்காக, இல்லை தன்னுடைய ஃபேன் லோகேஷ் கனகராஜ் அவர் எவ்வளோ பெரிய ஃபேன் நமக்கு தெரியும். ஸோ அவருடைய படத்துக்காக இவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்டில் கமலஹாசன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்துக்கலாமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.